நேம் சகா. சென்னை திருவேட்டூர்லேருந்து வரோம். இதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் ஜல்லிக்கட்டு பார்க்க வந்திருக்குது. ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தோம். அதுக்கு அதை விட டபுளாகவே இருக்குது. எங்கள் திருநங்கை சமுதாயத்தில் நான் கடவுள் கீர்த்தனம்மா அவங்க மாடும் இதில் வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. மெயினாக அதுக்காக தான் வந்தோம். ரொம்ப நல்ல செலிப்ரேஷனாக பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட்டு. டிவியில் ரொம்ப இது பண்ணி தான் பார்ப்போம். ஆனால் அதை விட இங்கே ரொம்ப அதிகமாக தெரியுது. நல்லாயிருக்கு. நல்லா பண்ணுறாங்க. போலீஸ் அவங்க இதில் நல்ல கேர் எடுத்துக்கிறாங்க. மக்களுக்கு எவ்வளோ வழி இது நடத்தணுமோ அந்த மாதிரி நல்ல டபுளாக நல்லா வழி நடத்துகிறாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து வரோம். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. யாருக்கும் எதுவுமே ஆகக்கூடாதுன்னு வேண்டிக்கிறோம். ஃபஸ்ட் டைம் வரேன். ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ஜாலியாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. யாருக்குமே எதுவுமே ஆகக்கூடாது. இதாவது 3வது முறை எங்களுக்கு நல்லா பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஆனால் இந்த முறை தான் கொஞ்சம் கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. யாரும் ஏற்ற விட மாட்டேன்ட்டாங்க. அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. வெளியிலேருந்து வந்து இவ்வளோ தூரம் போக முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. இதுக்கு மேல்பட்டு கொஞ்சம் எங்களுக்கு ஒரு ஃப்ரீயாக விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இதை ஜல்லிக்கட்டு பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. இது வந்து இந்த ஜல்லிக்கட்டு காளை பார்க்குறதுக்குன்னே ஆர்வமாக இருக்குது எங்களுக்கு. நம்ம பக்கம் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் விடுறதெல்லாம் அது வேறு, அது ரன்னிங் ரேஸு. இது வந்து ஜல்லிக்கட்டு அடக்குறாங்க. இது பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. 1 வருஷமாக வர்றேங்க ஐயா. 3 வருஷமாக வர்றேங்க ஐயா. எங்கள் பாரம்பரியமாக வந்துங்கன்னே இருக்கோம். எங்களுக்கு பார்க்குறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதுக்கோசம் வந்துங்கிற ஐயா. இல்லை சிரமம்லாம் வந்து சால்வ் ஆயிடுச்சு. இல்லை அங்கே வந்து போலீஸ்காரங்க வந்து கொஞ்சம் இப்படி அப்படி போனாங்க. அப்புறம் இந்த வழியாக வந்து நின்னோம். அப்புறம் அந்த வழியாக போனாங்க. அப்புறம் அந்த வழியாக விட்டாங்க. ஜல்லிக்கட்டு பார்க்கணும்னு ஒரே ஆர்வத்திலையும் எங்கள் அப்பா திருப்பதி ஐயா அப்பா அவர்கள் காளையை பார்க்கணும்னு ஆவலோடு நாங்கள் ஒரு 7 பேர் தனியாக கார் எடுத்துக்கிட்டு வந்து கொண்டு வரோம். இந்த வருஷம்தான் முதல் வருஷம். ரொம்ப நாள் நாங்கள் எங்களுடைய வைராக்கனை வந்து பார்க்கணும்னு, அதுலேயும் எங்கள் அப்பா மாட்டை வக்கீல் திருப்பதி அப்பா மாட்டை பார்க்கணும்னு ஒரு வைராக்கியத்தில் வந்துருவோம்.